உங்க மாமா வர டைம் ஆச்சுடா. ஏய் உங்க மாமாவே வந்துட்டாரு. எங்க தம்பி வந்திருக்காங்க. டேய் நீயாச்சும் போய் உங்க மாமாட்ட பேசுடா. அக்கா அவரே சரியா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. நான் இதுக்கா பேசணும். சரி நான் வரேன். எங்க தம்பி வந்திருக்கா, அவன்கிட்ட நீங்க சரியாவே பேசல. நீயே சொல்லு, அவன் பெரியவனா நான் பெரியவனா? சின்ன பையன் அவனே வந்து பேசாத போது நான் என்னடி பேசுறது? ஐயோ இவங்க 2 பேர் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ. டேய் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லடா. உங்க மாமா கிட்ட கேட்டா தருவாரான்னு கூட தெரியாது. அம்மோ இதோ வரேங்க, ஒரு நிமிஷம் இருடா வர்றேன். என்னவாம்மா உனக்கு? காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வண்டி டியூ கட்டணும்னு காசு கேட்குறாங்க. எவ்வளோ டைம் தான் கொடுக்க முடியும்? அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருப்போ. ஏய் சாரிடா, உங்க மாமாட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. தர முடியாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படிப்பட்ட காசே எனக்கு வேணாம். போடு, கடவுள் இருக்கான். யாரும் எனக்கு 20,000 ரூபா அனுப்பிச்சு. என்ன மாமா நம்பர்ல இருந்து வந்திருக்கு? கடவுள் உனக்கு பணம் அனுப்பல, நான் தான் அனுப்பிச்சேன். பணம் தர மாட்டேன்னு சொன்ன காரணம் உன் மேல இந்த கோவத்தினால இல்ல. நீ எதுவும் என்கிட்ட உரிமையா கேட்க மாட்டேங்கிற கோவம் தான். அப்படி என்னடா உனக்கு நான் வேண்டாதவனா போயிட்டேன்? சரிப்பா, நான் உனக்கு வேண்டாதவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா நான் உன்னை புள்ளையா தான்டா பாக்குறேன். இதுக்கு மேல ஏதாச்சும் இந்த மாமா கிட்ட கேளு. நான் உனக்கு மாமாங்கிறத மறந்துடாத.